வணக்கம். மீண்டும் மற்றுமொரு நிஜக்கண் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். அரசாங்கத்திற்கு எதிராக போரிட்ட 2 குழுக்களில் ஒரு குழுவுக்கு மட்டும் ஏன் அநீதி இழைக்கப்பட்டது? ஜேவிபியை தடை செய்தார்கள், ஆனால் தடை நீக்கப்பட்டது என்றால் அவர்கள் பெரும்பான்மை என்பதால் தான் என்று யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் இவ்வாறு கூறியுள்ளார். அதில் அவர் தொடர்ந்து உரையாற்றியதாவது 1983ஆம் ஆண்டு கலவரத்தில் தமிழர்களின் சொத்துக்கள் அழிக்கப்பட்டு கொல்லப்பட்டு அனைவரும் வடக்குக்கு விரட்டப்படும் போது எங்களை பாதுகாத்துக் கொள்ள ஆயுதம் எடுத்தோம். ஆயுதம் ஏந்தி போராடிய ஜேவிபி பயங்கரவாதிகள் அல்ல, நாங்கள் மட்டும் பயங்கரவாதிகளா? ஒரே நாட்டில் ஏன் வேறுபாடுகள்? இங்கேதான் தமிழ் சிங்கள பிரச்சனை தோன்றுகின்றது. சம்பவங்களை நாம் பார்க்கும் நோக்கில்தான் பயங்கரவாத கோணங்கள் தோன்றுகின்றது. செம்மணி மனித புதைகுழியில் கைக்குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அப்படியானால் கைக்குழந்தைகள் ஆயுதமேந்தி போராட்டம் செய்தார்களா? புலிகள் செய்ததெல்லாம் சரி என்று நான் சொல்ல மாட்டேன். யுத்தம் நடைபெறும் போது இரு பக்கமும் தவறுகள் ஏற்படலாம், அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நாட்டின் சட்டத்திற்கு உட்பட்டு புலிகள் அமைப்பை தடை செய்தாலும் மக்களின் மனதில் இருப்பதை தடுக்க முடியாது. நான் உண்மை உரைப்பதால் மக்கள் என்னை விரும்புகின்றனர். எனக்கு புலிகளின் தேசிய தலைவரை கடவுளாக வணங்கவும் முடியும், அதேபோல மற்றவரின் கடவுளை மதிக்கவும் தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இது இப்படி இருக்க, தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை வழங்குவேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். ஜப்பானில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து உரையாற்றுகையில், தமிழ் மக்கள் நீண்ட காலம் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது, வட மாகாணத்தில் தேவைக்கு அதிகமாக உள்ள இராணுவத்தை குறைக்கப் போவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மற்றும் இலங்கையை ஒரு மதபேதமற்ற நாடாக மாற்றுவதுடன் நாட்டில் நல்லிணக்கத்தை நிலைநாட்டுவதே தனது பிரதான குறிக்கோள். எனினும் தென்னிலங்கையில் உள்ள சில அரசியல்வாதிகள் இன்னும் இனவாதத்தை தூண்டும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும் அதற்கு ஒருபோதும் தனது அரசாங்கம் இடமளிக்க மாட்டாது, அது மட்டுமன்றி தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை வழங்குவேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்கா சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பின்னர் ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். ஜப்பான் சென்ற அவர் ஜப்பானின் பேரரசர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. தொடர்ச்சியாக கிழக்கில் அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேச சபைக்குட்பட்ட தம்பிலுவில் மத்திய சந்தை முன்பாக கடந்த சனிக்கிழமை அன்று ஆரம்பிக்கப்பட்ட நீதிக்கான சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் புதன்கிழமை மாலை 5வது நாளில் நிறைவடைந்தது. இறுதி நாள் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் மற்றும் திருக்கோவில் நாவிதன் வெளிக்காரைதீவு ஆலையடி வேம்பு தவிசாளர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். மேலும் கிழக்கின் 3 மாவட்டங்களின் திருகோணமலை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி செபஸ்தியான் தேவி, மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி அமல்ராஜ் அமலநாயகி, அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி தம்பராசா செல்வராணி ஆகியோர் ஐநாவுக்கான மகஜரை நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் தவிசாளர்களிடம் வழங்கி வைத்தனர். மேலும் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க ஆலோசகரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான தாமோதரம் பிரதீபன், மட்டக்களப்பு திருகோணமலை மாவட்ட உறவுகளும் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் ஸ்ரீலங்காவின் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம், தமிழின அழிப்பு, வலிந்து காணாமலாக்கப்படுதல், போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகுழிகள் குறித்து நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகின்றோம் என்னும் தொனிப்பொருளுடன் இந்த போராட்டம் நடைபெற்றிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டிலே ஐநா மனித உரிமை பேரவையிலே நடக்கும் கூட்டத்தொடரிலே இலங்கை தொடர்பான ஒரு அறிக்கை அடுத்த வாரத்திலே வர இருக்கின்றது. அதிலே முதல் கட்டமாக இலங்கை அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடை பற்றி அறியக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு தமிழ் மக்களுக்கு எதிரான நிலைப்பாடாகவே இருக்கின்றது. கடந்த காலத்திலே இந்த இனப்படுகொலையை செய்த அரசாங்கமாக இருக்கட்டும், அதனை தொடர்ந்து வந்த அரசாங்கங்களாக இருக்கட்டும், இந்த அனைத்து அரசாங்கங்களும்
தமிழ் இனத்துக்கு நீதி கிடைக்க வேணும் என்ற விடயத்திலே நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்றது பொதுவான ஒரு குற்றச்சாட்டு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பொறுத்தளவிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த இன அழிப்பு நடந்த இறுதி யுத்தத்தின் காலப்பகுதியில் மிக முக்கியமாக மஹிந்த ராஜபக்ஷ தரப்புடன் ஆட்சியில் இருந்தவர்கள். இவர்கள் தற்பொழுது கடந்த கால அரசாங்கங்கள் சொன்னது போலவே ஒரு உள்நாட்டுக்குள்ளே இலங்கை அரசாங்கமே இந்த இனப்படுகொலையை விசாரணை செய்ய வேண்டும், காணாமாக்கப்பட்டவருக்கான நீதி விடயத்திலேயும் சர்வதேச ரீதியான எந்த தலையீடும் இருக்க முடியாது, சர்வதேச ரீதியான அழுத்தங்களை தாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஆக குறைந்தபட்சம் ஒரு கலப்பு நீதிமன்றம், அதாவது சர்வதேச நீதியரசர்களை உள்ளடக்கிய ஒரு கலப்பு நீதிமன்றத்தை கூட இந்த என்பிபி அரசாங்கம் நிராகரித்திருக்கின்றது. இப்படி நாட்டில் பல சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற நிலையில் தொடர்ச்சியாக வவுனியா மதுரா நகர் பகுதியிலே தாவரவியல் பூங்கா மற்றும் வன்னிவிளாங்குளம் பகுதியில் எக்கோ பூங்கா என்பவற்றை அமைப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுடன் வவுனியா மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் சுற்றுச்சூழல் அமைச்சர் தம்பிக்க படபேந்தி தலைமையில் இடம்பெற்றது. குறித்த கூட்டத்தில் பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜெயக்கொடி, உப்பாலை சமர்சிங்க மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன், மாவட்ட செயலாளர் சரத் சந்திர உட்பட பிரதேச செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். குறித்த கூட்டத்தின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, எங்களுடைய அரசாங்கம் கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி வன பாதுகாப்பு இடங்களுக்காக கிட்டத்தட்ட 30 இடங்களை அடையாளம் கண்டு அதனை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருந்தது. குறிப்பாக 30 வருட கால யுத்தம் காரணமாக ஏற்பட்ட இடப்பெயர்வும் அதன் பின்னரான காலத்தில் தங்களது இடங்களுக்கு மக்கள் மீள்குடியேறியும் இருந்தனர். இந்த நிலையில் கடந்த கால அரசாங்கங்கள் GPS தொழில்நுட்பம் மூலமாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே அளவீடுகளை மேற்கொண்டிருந்தனர். இவ்வாறு அளவீடு மேற்கொள்ளும் போது மீள்குடியேறிய மக்களின் வாழ்விடங்கள், விவசாய நிலங்கள், பாடசாலைகள், வைத்தியசாலைகள், அரசு நிலங்கள் என்பவனவும் வன பிரதேசங்களிற்கு உள்வாங்கும் நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக இங்கே பாரிய ஒரு காணி பிரச்சனை காணப்பட்டது. இதன் காரணமாக குறித்த திட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்தது. நாம் பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற வகையிலே இதற்கான உரிய தீர்மானங்களை மேற்கொண்டு வன்னி நிலப்பரப்பிலே நிலங்களை மக்களுக்காக விடுவிக்க இருக்கின்றோம். அதிலே வவுனியா மாவட்டத்திற்கு 22,804.40 ஏக்கர் நிலமும், மன்னார் மாவட்டத்தில் 1,78,082.8 ஏக்கர் நிலமும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 48,532.6 ஏக்கர் நிலங்களையும் விடுவிக்கப்பட இருக்கின்றது. ஆனால் இவ்வாறு நிலங்கள் விடுவிக்கப்பட்டாலும் பிரச்சனைகள் மேலும் இருக்கின்றது என்பதை நாங்கள் தற்கால மேற்பார்வைகளின் மூலம் இனம் கண்டிருக்கின்றோம். எனவே அதனையும் தீர்க்கும் முகமாக நாங்கள் அமைச்சரவை மட்டத்திலே கடந்த ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஒரு அமைச்சரவை தீர்மானத்தை எடுத்திருந்தோம். அதாவது அந்த அமைச்சரவை தீர்மானத்தின்படி இந்த காணிகளை விடுவிப்பதில் வனவள திணைக்களத்தின் எல்லைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த காணிகளை விடுவிப்பதற்காக அனைத்து திணைக்களங்களும் உள்ளடங்கலாக ஒரு விசேடமான ஒரு குழுவினை நாங்கள் நியமித்திருக்கின்றோம். எனவே இந்த விடயத்தில் மிகுந்த கவனத்துடன் இருக்கின்றோம். எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே பிரதான பிரச்சனையாக காணப்படுகின்ற இந்த காணி விடுவிப்பு, அதாவது வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை நிச்சயமாக மக்களுக்காக விடுவிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற வகையிலே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்தி நாங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது.